குடியரசு இதழை பற்றி பேசுவது மகிழ்ச்சியானது. குடியரசு பத்திரிகை 1925ஆம் ஆண்டு தொடங்க பெற்றது. அதற்கு முன்னாலும் பல பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. குடியரசு தோன்றிய பிறகும் பல பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனாலும் குடியரசு தனித்தன்மை வாய்ந்த இதழ். குடியரசு நாளிதழ் அல்ல, சுட சுட செய்திகளை பந்தி வைக்கும் பத்திரிகை அல்ல. குடியரசு ஒரு கருத்து இதழ். செறிவான கட்டுரைகளை வாசகர்களுக்கு வழங்குவதற்கு முன்னோடியாக இருப்பது குடியரசு. இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் கட்டுரை வருகிறது. ஆனால் குடியரசில் வெளிவந்த கட்டுரைகள் சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கிறது. குடியரசின் கட்டுரைகள் பேசாத பொருளே கிடையாது. சமுதாயத்தை பற்றி, அரசியலை பற்றி, கடவுளை பற்றி, மதம், ஜாதி, தீண்டாமை, பெண்ணுரிமை, தேர்தல், ஜனநாயகம், சுதந்திரம், ஆட்சி முறை, சைவ சமய குறவர்கள், வைணவ ஆச்சாரியார்கள், சுயமரியாதை, பகுத்தறிவு என்று எல்லா தலைப்புகளிலுமே குடியரசு கட்டுரை வடித்திருக்கிறது, சீர்வையும் தந்திருக்கிறது. இந்த குடியரசு பத்திரிகையில் எழுதிய எழுத்தாளர்கள் மிக பெரும் ஆளுமை மிக்கவர்கள், சிந்தனையாளர்கள். சுவாமி கைவல்யம் எழுதியிருக்கிறார், கோவை ஐயாமுத்து, நாகர்கோவில் பி சிதம்பரம் பிள்ளை, சாத்தான்குளம் ராகவன், சாமி சிதம்பரனார், அறிஞர் அண்ணா, குத்தூசி குருசாமி என்று ஒரு நீண்ட பட்டியல் உண்டு. கட்டுரை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக குடியரசு இருக்கிறது. குடியரசு பத்திரிகையில் கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. கவிதைகள் வெளியிடுவதற்கு குடியரசு வழிகாட்டியாக இருக்குமா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஏனென்றால் பாரதி இருந்திருக்கிறார், பாரதி கவிஞராகவும் இருந்திருக்கின்றார், பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கின்றார். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதம் என்று பல பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார் அல்லது ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஆனால் பாரதி வெளியிட்ட கவிதைகளின் எண்ணிக்கை 4 கவிதைகள் தான். அதுவும் வங்கமொழி கவிதைகள். பூபேந்திரநாத் தத்தா, பிரம்மபாந்த உபாத்தியாய, பாலகங்காதர திலகர், விபின் சந்திரபால, இந்த 4 பேருடைய கவிதைகளை மட்டுமே பாரதி வெளியிட்டிருக்கிறார். ஆனால் குடியரசு பத்திரிகை 109 கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. குடியரசில் வெளிவந்த கவிதைகளின் எண்ணிக்கை 400. சுயமரியாதை இயக்கம், குடியரசு இதழ், சுயமரியாதை இயக்கத்தின் போர்வாளாகவும் கேடயமாகவும் இருந்த இதழ் குடியரசு. இரண்டுக்கும் கொள்கை ஒன்றே. அந்த கொள்கை ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு மட்டும் உரித்தான கொள்கை கிடையாது, உலகம் முழுமைக்கும் பொதுவானது. இந்த பூமி பந்தில் இருக்கின்ற 193 நாடுகளில் வாழ்கின்ற 850 கோடி மக்களுக்கும் பொதுவானது. எனக்கு ஜாதி பற்று கிடையாது, மதப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, இனப்பற்று கிடையாது, நாட்டுப்பற்று கிடையாது. எனக்கு இருப்பதெல்லாம் மானுட பற்று மட்டுமே என்று சொன்ன தலைவனின் தத்துவத்தை தாங்கி நடைபெற்று வந்த ஏடு குடியரசு. அந்த குடியரசு இந்த கொள்கைகளை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு உலகம் முழுவதும் பரப்பியது. 1971ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சேலத்திலே அவருக்கு வெள்ளி சிம்மாசனம் கொடுக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே பேசுகின்ற போது தந்தை பெரியார் சொல்கிறார், இந்த இயக்கம் உலகத்திற்கு புத்தி சொன்ன இயக்கம். ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்துவார், வேர்ல்டு டீச்சர் என்ற சொல்லை பயன்படுத்துவார். எனவே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்த கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பிய இந்த குடியரசு பத்திரிகை, இந்த கொள்கை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்த்த பத்திரிகை குடியரசு. பிரான்ஸ் நாட்டில் உள்ள சிந்தனையாளர் வால்டர் ரூசோ இவர்களை அறிமுகம் செய்து வைத்த பத்திரிகை குடியரசு. அமெரிக்க நாட்டு சிந்தனையாளர் இங்கர்சாலை அவரது பகுத்தறிவு சிந்தனைகளை அறிமுகப்படுத்திய பத்திரிகை குடியரசு.
கமால் பாட்ஷா அவருடைய கருத்துக்களை, துருக்கி தேசத்து சிந்தனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய ஏடு குடியரசு. அம்பேத்கர் அவர்களை அறிமுகப்படுத்திய ஏடு குடியரசு. லாகூரிலே ஒரு மாநாடு, ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஜாட் பட் தோடக் என்ற அமைப்பின் பெயர், அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டிலே தலைமையுரை நிகழ்த்த வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒரு உரையை எழுதி அனுப்பினார். அந்த உரையில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும், சில பகுதிகளை நீக்க வேண்டும் என்று மாநாட்டு பொறுப்பாளர் கேட்டபோது ஒரு கார் புள்ளியை கூட நீக்க மாட்டேன் என்று அம்பேத்கர் மறுத்துவிட்டார். அந்த உரையை, அம்பேத்கர் அவர்கள் உரையை ஜாதியை ஒழிக்கும் வழி என்று தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பத்திரிகை குடியரசு. லாகூர் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. துருக்கி 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பிரான்ஸ் 8000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நியூயார்க் 13500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லாமே குடியரசு வாசகர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பிரதேசங்கள், தூரம் மற்றவங்களுக்கு. ஆனால் குடியரசு வாசகர்களுக்கு எல்லாம் நெருக்கமான இடங்களாக மாறிவிட்டன. உலகத்தை மாற்றி அமைத்த புத்தகம் என்று சொல்லுகின்ற போது காரல் மார்க்ஸ், ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் இவர்களது புத்தகத்தை சொல்லலாம். இவர்கள் இருவரும் இணைந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 லண்டன் மாநகரில் வெளியிட்டார்கள். அந்த உரையை இந்தியாவில் முதன்முறையாக 1926ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் வெளியிடப்பட்டது. 1927ஆம் ஆண்டு உருது மொழியில் வெளியிடப்பட்டது. நண்பர்களே, அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை சமதர்ம அறிக்கை என்ற பெயரில் தமிழில் வெளியிட்ட பத்திரிகை குடியரசு. உலகத்து செல்வங்களை எல்லாம் திரட்டி தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அறிவு புரட்சி செய்த குடியரசு அறிவு புரட்சி செய்து கொண்டிருந்த போது 1932ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கிறது. குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற போது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் 12 ஆண்டுகள் செய்த பாவங்கள் தொலையும் என்று மற்ற பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்த போதுதான் குடியரசு இத்தகைய புரட்சியை செய்திருக்கிறது. ஒரு பத்திரிகைக்கு தடை வருகின்ற போது அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் குடியரசு வழிகாட்டி. குடியரசு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை, கட்டுரையின் தலைப்பு இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும். கட்டுரை எழுதியவர் தந்தை பெரியார். 1933ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அந்த கட்டுரை எழுதப்பட்டது. நண்பர்களே, ஒரே மாதம், ஒரு மாதம் கூட கிடையாது, 20 நாட்களில் நவம்பர் 20ஆம் தேதி தந்தை பெரியார் கைது செய்யப்படுகிறார். அந்த குடியரசு அச்சடிக்கப்பட்ட அச்சகம், உண்மை விளக்கம் அச்சகத்தின் உரிமையாளர் தந்தை பெரியாரின் தங்கை SR கண்ணம்மாள் அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். தந்தை பெரியாருக்கு 6 மாதம் சிறை தண்டனை, தந்தை பெரியாரின் தங்கை SR கண்ணம்மாள் 3 மாதம் சிறை தண்டனை. இப்ப குடியரசு பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் எழுதுகிறார். 1900 குடியரசு பத்திரிகை வருகின்ற போது 1933ஆம் ஆண்டு தந்தை பெரியார் எழுதுகிறார். நவம்பர் 19ஆம் தேதி இதழில் எழுதுகிறாரு, அடுத்த இதழ் நவம்பர் 26ஆம் தேதி வெளிவர வேண்டும். அரசின் அடக்குமுறை தொடருமேயானால் குடியரசு பத்திரிகை வெளிவர தவறும் பட்சத்தில் இதே சைஸ் இதே ஃபாண்ட்ல வேறு பெயரில் பத்திரிகை வரும் என்று சொன்னார். தந்தை பெரியார் ஒரு தொலைநோக்காளர் என்ற வகையிலே குடியரசு பத்திரிகை தடை செய்யப்படுகிறது. அதே போல 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி பத்திரிகை வருகிறது. அதற்கு பெயர் புரட்சி. குடியரசுக்கு பதிலாக புரட்சி வருகிறது. நண்பர்களே, புரட்சி ஏடு சந்தித்த அடக்குமுறை கொஞ்சமல்ல. ஓராண்டில் 1934ஆம் ஆண்டு, இன்னும் சரியாக சொல்வதென்றால் 6 மாதத்தில் அடுக்கடுக்காக 3 வழக்குகளை சந்தித்த பத்திரிகை புரட்சி. புரட்சி நின்ற போது பகுத்தறிவு பத்திரிகை வருகிறது. எனவே பத்திரிகை விடாமல் நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு பத்திரிகை தடை செய்கின்ற போது எதிர் நீச்சல் அடித்து எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு குடியரசு வழிகாட்டியாக இருக்கிறது. தமிழ் மொழி அறிவியல் மொழியாக வேண்டும் என்பது தந்தை பெரியாரின் விருப்பம். எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் செய்தார்.
எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைத்தார். இதை யார் செய்ய வேண்டும்? மொழியியல் வல்லுநர்கள் செய்ய வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், அவர்கள் செய்யாவிட்டால் என்ன செய்வது? தவம் செய்வதா, ஜெபம் செய்வதா என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள். யாரையும் எதிர்பார்க்கவில்லை, தம்முடைய பத்திரிகையில் நடைமுறைப்படுத்தினார். 1934 டிசம்பர் மாதம் 30 பகுத்தறிவு பத்திரிகை வருது. அதில் தந்தை பெரியார் எழுதுகிறார், 1935 குடியரசு பத்திரிகையில் எழுத்து சீர்திருத்தம் பின்பற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் 1935 ஜனவரி மாதம் 6 குடியரசு பத்திரிகை கொண்டு வர முடியவில்லை. அஞ்சல் துறையிலிருந்து வர வேண்டிய சில உத்தரவுகள் வராத காரணத்தினாலே 6 பகுத்தறிவு பத்திரிகையில் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார். ஜனவரி 13 குடியரசில் இருந்து தொடர்ந்து எழுத்து சீர்திருத்தம் பின்பற்றப்பட்டது. 1935 நீதி கட்சி விடுதலை பத்திரிகை தொடங்க 1937 தந்தை பெரியார் கைக்கு வந்த பிறகு அதிலும் எழுத்து சீர்திருத்தம் வந்தது. தந்தை பெரியார் அவர்களுக்கு 1978 நூற்றாண்டு விழா, திராவிடர் கழகம் மிகச்சிறப்பாக நூற்றாண்டு விழாவை நடத்தியது. தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழாவை நடத்தும் என்று சொன்னபோது தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சில கோரிக்கையை முதலமைச்சரிடம் வைத்தார்கள். நீங்கள் வெறும் கொண்டாட்டமாக நடத்தாதீர்கள், தந்தை பெரியாரின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக அந்த விழா அமைய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன முதல் கோரிக்கை தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தார். இன்னும் பல கோரிக்கைகள், சாலையின் பெயரில் இருக்கின்ற ஜாதி பெயரை அகற்ற வேண்டும், கோயமுத்தூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து ஈரோட்டுக்கு பெரியார் பெயரை சூட்ட வேண்டும், பெரியார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசிரியர் அவர்கள் ஒரு நீண்ட பட்டியல் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் முதலமைச்சர் எம்ஜிஆர் செய்தார். நண்பர்களே, அதுவரை பகுத்தறிவு, குடியரசு, விடுதலை, உண்மை மட்டுமே பின்பற்றி வந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு உத்தரவுக்கு பின்னால் மற்ற பத்திரிகைகளும் தினமணி, தினமலர், தினத்தந்தி, தினகரன், முரசொலி என்று வரிசையாக எல்லா இதழ்களும் எழுத்து சீர்திருத்தத்தை பின்பற்றின. நண்பர்களே, இந்த கருத்துகளுக்கு முன்னோடியும் குடியரசு தான். காலத்தை ஒட்டி சிந்திப்பதுதான் எல்லாருக்கும் வழக்கம். காலத்தை கடந்து யாரும் சிந்திக்க முடியாது. ஆனால் குடியரசு பத்திரிகை காலத்தை கடந்து சிந்தித்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலி விவாகம் கூடாது என்று குடியரசு சொன்னது. மற்ற பத்திரிகைகள் 15 வயதுக்கு மேலே பெண்களுக்கு திருமணம் செய்தால் நரகத்திற்கு போவோம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன என்று பதறின. விதவை மனத்தை குடியரசு வலியுறுத்திய போது விதவை மனமா, இது தகுமா என்று மற்ற பத்திரிகைகள் கேட்டன. தேவதாசி ஒழிப்பை குடியரசு பத்திரிகை வலியுறுத்திய போது பொட்டுக்கட்டும் வழக்கம் இல்லை என்றால் அது ஆண்டவனுக்கு விரோதமானது என்று மற்ற பத்திரிகைகள் அறியாமையில் உளறின. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று குடியரசு பத்திரிகை சொன்னபோது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் என்று குதர்க்கம் பேசின. எல்லோரும் சமம் என்று குடியரசு பத்திரிகை சொன்னபோது ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவருக்கும் அனைத்தும் என்று குடியரசு பத்திரிகை சொன்னபோது ஒப்புக்கொள்ளவில்லை. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று குடியரசு இதழ் சொன்னபோது அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். அன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் குடியரசு எவற்றையெல்லாம் சொன்னதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும், அது மாநில கட்சியாக இருக்கலாம் அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், மத்திய அரசாங்கமாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், எல்லாமே இன்றைக்கு குடியரசு அன்றைக்கு சொன்ன கொள்கையை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு செய்தி, போர் நடைபெறுகின்ற போது ஒரு பத்திரிகை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் குடியரசு எடுத்துக்காட்டு. முதல் உலகப் போர் நடைபெற்ற போது குடியரசு பத்திரிகை வரவில்லை. 1915 தொடங்கி 1919 வரைக்கும் முதல் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது 1939 தொடங்கி 1945 வரை நடைபெற்றது. அப்போது குடியரசு பத்திரிகை அரசுக்கு ஆதரவாக, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டது. விடுதலை பத்திரிகை போர் பிரச்சார ஏடாக இருந்தது. அதற்கு பிறகு 1964 இந்தியா சீனா போர் நடந்தபோது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நாட்டு மக்கள் தர வேண்டும் என்று தந்தை பெரியார் கேட்டுக்கொண்டார். 1971
இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற போது 5 கோடி மக்களை கொண்ட பாகிஸ்தான் 55 கோடி மக்களை கொண்ட இந்தியாவை எதிர்ப்பதா என்று கேட்ட தந்தை பெரியார் உடுமலைப்பேட்டையில் வங்கதேசத்தின் விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவின் வெற்றி நம்முடைய வெற்றி என்று தந்தை பெரியார் அறிவித்தார்கள். போர் நடைபெறுகின்ற போது ஒரு பத்திரிகை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் குடியரசு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.